ரத்தன்பூர் என்ற செழிப்பான கிராமத்தில் ராமு என்ற ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தார். ராமுவுக்கு சொந்தமாக நிலம் எதுவும் இல்லை. தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அவர் மற்றவர்களின் வயல்களில் கூலித் தொழிலாளியாக பணிபுரிந்தார். அவரது மகள் ஜும்கி நகரத்தில் தனது படிப்பை முடித்துவிட்டு கிராமத்திற்கு திரும்பியிருந்தாள். ராமு தன் மகளை மிகவும் நேசித்தார். ஆனால் அவரது வறுமை எப்போதும் அவருக்கு தடையாக இருந்தது. ஜும்கி, நீ படித்து முடித்துவிட்டு நகரத்திலிருந்து வந்திருக்கிறாய். உனக்கு நல்லது செய்ய வேண்டும், நல்ல உணவு ஊட்ட வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இந்த வருடம் வேலை மிகவும் குறைவாக இருக்கிறது. அப்பா, ஏன் கவலைப்படுகிறீர்கள்? நான் வந்துவிட்டேன். நமது கடின உழைப்பால் நம் விதியை மாற்றுவோம். நீங்கள் மட்டும் தைரியத்தை இழக்காதீர்கள். உனக்கு தைரியம் இருக்கிறது மகனே. ஆனால் நிலம் இல்லாமல் ஒரு விவசாயி என்ன செய்வான்? சேத் கிர்தர்லால் தனது தரிசு நிலத்தை ஒப்பந்தத்திற்கு கொடுப்பதாக கேள்விப்பட்டேன். ஆனால் அவருடைய நிபந்தனைகள் மிகவும் விசித்திரமாக இருக்கின்றன. சேத் கர்தர்லால் தனது முற்றத்தில் சௌகரியமாக அமர்ந்திருக்கிறார். அவரது வேலைக்காரன் லல்லுவும் அவருக்கு அருகில் அங்கே அமர்ந்திருக்கிறான். ஐயா, நீங்கள் கடந்த ஆண்டு ஏழை விவசாயிகளிடமிருந்து வாங்கிய தானியங்களால் எங்கள் கிடங்கு நிரம்பி வழிகிறது. ஏழை மக்கள் பட்டினியால் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏய் லல்லு, உனக்கு மூளை இருக்க வேண்டும். அந்த விவசாயிகள் கடினமாக உழைக்கிறார்கள். நான் என் மூளையை பயன்படுத்துகிறேன். இந்த வருடம் நான் ஒரு புதிய நிபந்தனையை யோசித்திருக்கிறேன். என் நிலத்தை யார் கேட்டாலும் இனிப்பும் கசப்பும் கலந்த ஒரு நிபந்தனையின் பேரில் அதை அவருக்கு கொடுப்பேன். அதனால் கிடைக்கும் பலன் எனக்கு மட்டுமே. அப்போதுதான் ராமு மாளிகைக்குள் நுழைகிறான். ராம் ராம் சேத்ஜி. வா ராமு, எப்படி வந்தாய்? உனக்கு ஏதாவது வேலை இருந்ததா? ஆம் ஐயா, நீங்கள் நிலம் குத்தகைக்கு தருவதாக கேள்விப்பட்டேன். எனக்கு ஒரு சிறிய நிலத்துண்டு கிடைத்தால் நானும் என் மகளும் பிழைத்துக் கொள்ள முடியும். ராமு, உனக்கு நிலம் கிடைக்கும். ஆனால் என் நிபந்தனை மிகவும் தெளிவானது. இந்த முறை நான் விளைச்சலை சமமாக பிரிக்க மாட்டேன். அப்படியானால் நிலைமை என்ன ஐயா? நிபந்தனை என்னவென்றால், அந்த நிலத்தில் விளையும் அனைத்திலும் இனிப்பான பகுதி எனக்கு, கசப்பான பகுதி உங்களுக்கு. நீங்கள் சம்மதித்தால் எனக்கு தெரியப்படுத்துங்கள். உன் இனிப்பு என் கசப்பு சரிதானே மாலிக்? இதை சொல்லிவிட்டு ராமு அங்கிருந்து புறப்பட்டு தன் வீட்டிற்கு செல்கிறான். ராமு வீட்டிற்கு வந்து ஜும்கியிடம் பந்தயத்தை பற்றி சொல்கிறான். சேத் சொன்னது என்னவென்றால், அவனுடைய அப்பா இனிமையானவர், எங்களுடையவர் கசப்பானவர். சேத் மிகவும் புத்திசாலி. நீங்கள் கரும்பு அல்லது இனிப்பான எந்த பழத்தையாவது பயிரிட்டால் அவன் எல்லாவற்றையும் பறித்துக் கொள்வான். உங்களுக்கு பயிர் கழிவுகள் மட்டுமே கிடைக்கும் என்பது அவனுக்கு தெரியும். இப்போது நான் என்ன செய்வது மகனே? சேத்ஜி கருணை காட்டி எனக்கு கொஞ்சம் தானியம் தருவார் என்ற எண்ணத்தில் என் பெருவிரல் ரேகையை பதித்தேன். பிரச்சனை இல்லை அப்பா. சேத் புத்திசாலி என்றால் உங்கள் மகளும் நகரத்திலிருந்து ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டிருக்கிறாள். நாம் அந்த நிலத்தில் தானியங்களோ கரும்போ பயிரிட மாட்டோம். அப்படியானால் நீங்கள் என்ன வளர்ப்பீர்கள்? அந்த நிலத்தில் நாங்கள் பாகற்காய் பயிரிடுவோம். அவை கசப்புச் சுவை கொண்டவை. ஒரு மாதமாக ராமுவும் ஜும்கியும் கடும் வெயிலில் கடுமையாக உழைக்கிறார்கள். அவர்கள் வயலில் ஏராளமான பாகற்காய் விதைகளை விதைக்கிறார்கள். ராமு உணவுக்காக எந்த பயிரையும் விளைவிக்கவில்லை என்பதைக் கண்டு கிராம மக்கள் ஆச்சரியப்பட்டனர். இன்னும் சில நாட்களில் பயிர் தயாராகிவிடும். சேத் கிர்தர்லாலும் லல்லுவும் வயல்களுக்கு செல்கிறார்கள். தனக்கு நிறைய கரும்பும் இனிப்பான பழங்களும் கிடைக்கும் என்று நினைத்த சேத் கிர்தர்லால் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். என்ன இது? வயல் முழுவதும் பாகற்காய் நிறைந்துள்ளது. ஆம் ஐயா, உங்களுக்கு தெரியும், பாகற்காய் மிகவும் கசப்பானது. அதன் இயல்பின்படி கசப்பு பகுதி எங்களுடையது. அதனால் இந்த பாகற்காய்கள் எல்லாம் எங்களுடையவை. இப்போது இந்த வயலில் நீங்கள் இனிப்பான ஒன்றை காணலாம். அது உங்களுடையது.
ஐயா, இங்கே ஒரு இனிப்பு பண்டம் கூட இல்லை. எல்லாம் கசப்பாக இருக்கிறது. நீ எனக்கு துரோகம் செய்து விட்டாய். இந்த கசப்பான சுரைக்காய்களை வைத்து நான் என்ன செய்வேன்? இது ஏமாற்று வேலை அல்ல சா, இது உங்களுடைய நிபந்தனை. கசப்பான பகுதி எங்களுடையதுதான் என்று நீங்களே சொன்னீர்கள். நாங்கள் கடினமாக உழைத்திருக்கிறோம். இப்போது இந்த விலைமதிப்பற்ற பாகற்காய்களை சந்தையில் விற்போம். சேத் கோபத்தில் கால்களை தரையில் தட்டிவிட்டு அங்கிருந்து செல்கிறான். ராமுவும் ஜும்கியும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். சில நாட்களுக்குப் பிறகு ராமு விவசாயம் செய்வதற்காக மீண்டும் சேத்திடம் செல்கிறான். சேத்ஜி, எனக்கு விவசாயம் செய்ய நிலம் தேவை. உங்கள் நிபந்தனைகள் என்னவென்று தயவு செய்து சொல்லுங்கள். ராமு, கடந்த முறை நீ ஜெயித்து விட்டாய். ஆனால் இந்த முறை கிராமத்திற்கு பின்னால் உள்ள பழத்தோட்டத்தை உனக்கு தருகிறேன். அங்கே நீ புதிய மரங்களை நடலாம். இந்த முறை நிலைமை என்ன? இந்த முறை நிபந்தனை மிகவும் எளிமையானது. நீங்கள் மரத்தை நட்டு கடினமாக உழைப்பீர்கள். ஆனால் மரத்தின் மேல் பகுதி என்னுடையதாகவும் கீழ்ப்பகுதி உங்களுடையதாகவும் இருக்கும். சரி செய்யா, நான் ஒப்புக்கொள்கிறேன். பந்தயத்தில் தோற்றத்தால் சேத் கிர்தர்லால் தூக்கமில்லாத இரவுகளை கழிக்கிறான். தோல்வியை விட ஒரு விவசாயியின் மகளால் தனக்கு ஏற்பட்ட அவமானம் அவனை அதிகமாக வாட்டியது. இப்போது ராமுவின் குடும்பத்தை வாழ்நாள் முழுவதும் தனது அடிமைகளாக மாற்றக்கூடிய ஒரு திட்டத்தை அவன் தீட்டுகிறான். லல்லு, அந்த நகரத்து பெண் என்ன மாதிரியான கல்வி கற்றிருக்கிறாள்? தன்னை ஒரு பெரிய திறமைசாலி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாள். கடந்த முறை இனிமையானதும் கசப்பானதுமான வார்த்தைகளை கூறி என்னை ஏமாற்றினாள். ஆனால் இந்த முறை அவள் நினைத்தாலும் தப்பிக்க முடியாதபடி ஒரு பொறியை அவளுக்கு வைப்பேன். ஐயா, இந்த முறை மேல் மற்றும் கீழ்ப்பகுதி தொடர்பான நிபந்தனை ஆச்சரியமாக இருக்கிறது. பழங்கள் மரத்தின் உச்சியில் மட்டுமே காய்க்கும். இப்போது அது எந்த மரமாக இருந்தாலும் மாம்பழங்கள், கொய்யாக்கள் அல்லது பெர்ரி பழங்கள் அதன் மேல் கிளையில் மட்டுமே காய்க்கும். மேலும் இந்த நிபந்தனையின்படி மேல் பகுதி உங்களுடையது. அதாவது பழம் உங்களுடையது, அதற்கு கீழே உள்ள வேர்கள் அவருடையவை. அது சரிதான் லல்லு. வேர்கள் இன்னும் மண்ணுக்குள் புதைந்துள்ளன. ராமு அந்த வேர்களை வைத்து என்ன செய்வான்? அவற்றை சாப்பிடுவானா அல்லது சந்தையில் விற்பானா? இந்த முறை அவனுடைய கடின உழைப்பு அனைத்தும் என் கிடங்கில் தான் வந்து சேரும். ராமு வீட்டிற்கு திரும்பி வந்து அந்த புதிய நிபந்தனையை பற்றி ஜும்கியிடம் சொல்கிறான். ராமு மிகவும் பயந்து போறான். என் அன்பு ஜும்கி, இந்த முறை நாம் ஒரு பெரிய தவறு செய்து விட்டோம் என்று நினைக்கிறேன். அந்த வியாபாரி நமக்கு இந்த பழத்தோட்டத்தை கொடுத்தார். மரங்களின் உச்சிகள் அவருக்கும் அடிவாரங்கள் நமக்கும் சொந்தம் என்று நிபந்தனை விதித்தார். இப்போது சொல், மரங்களின் உச்சியில்தான் பழங்கள் காய்க்கும். அவர் எல்லா பழங்களையும் எடுத்துக்கொண்டால் நமது ஓராண்டு கால கடும் உழைப்பு வீணாகிவிடும். அந்த வேர்களை வைத்து நாம் என்ன செய்வோம்? பழத்தோட்டம் என்றால் மாம்பழங்கள் அல்லது கொய்யாக்கள் மட்டும்தான் என்று தந்தை சேத் நினைக்கிறார். ஆனால் இயற்கை மண்ணுக்கு அடியிலும் நமக்கு நிறைய தந்திருக்கிறது. என்ன சொல்கிறாய் மகனே? அப்பா, சந்தையிலிருந்து வேர்க்கடலையும் வெங்காயமும் மட்டும் வாங்கி வாருங்கள். அந்த தோட்டத்தில் பூமிக்கடியில் வளரும் பழங்களையும் காய்கறிகளையும் நாம் பயிரிடுவோம். ஆனால் மகனே, அது ஒரு பழத்தோட்டம். அப்பா, தோட்டம் என்பது கடினமாக உழைத்து ஒன்றை வளர்க்கும் இடம். சேத் ஒரு மரத்தை பற்றி குறிப்பிட்டான், ஆனால் அது எந்த மரம் என்று சொல்லவில்லை. பொறுத்திருந்து பாருங்கள், இந்த முறை சேத் தன் விருப்பப்படியே கண்ணீர் விடுவான். அடுத்த சில மாதங்களில் ராமுவும் அவரது மகளும் அந்த தோட்டத்தை ஒரு சொர்க்கமாக மாற்றினார்கள். கௌரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இலைகளும் கொடிகளும் நிறைந்த செழிப்பான பசுமையை உருவாக்கினார். ஏய் ராமு, இந்த முறை என்ன வளர்த்திருக்கிறாய்? இலைகள் மட்டும்தான் தெரிகின்றன, பழங்கள் எங்கே? பழம் காய்க்க சிறிது காலம் ஆகும் சகோதரா, பொறுத்திருந்து பார். சில நாட்கள் கழித்து ஷெட்ஜி அங்கு வந்தார். ஆம் ராமு அண்ணா, நேரம் முடிந்து விட்டது. இப்போது நிபந்தனையை நிறைவேற்றுவோம். ஒப்புக்கொண்டபடி மரங்கள் மற்றும் செடிகளின் மேல் பகுதி என்னுடையது, கீழ்ப்பகுதி உங்களுடையது.
ஆம் செய்யா, நீங்கள் மேல் பகுதியை எடுத்துக் கொள்ளலாம். ஏய், என்ன இந்த முரட்டுத்தனம்? மேலே இலைகள் மட்டும்தான் இருக்கின்றன, பழங்கள் எங்கே? ராமு, நீ ஏற்கனவே பழங்களை திருடி விட்டாயா? இல்லை மாலிக், பழங்கள் இருக்க வேண்டிய இடத்தில்தான் இன்னும் இருக்கின்றன. நிபந்தனைகளின்படி மேல் பகுதி உன்னுடையது, அதனால் நீ உன் இலைகளை எடுத்துக் கொள்ளலாம். கீழ்ப்பகுதி எங்களுடையது. அப்பா, தோண்ட ஆரம்பியுங்கள். ராமு மண்வெட்டியை எடுத்து தரையை தோண்டத் தொடங்குகிறான். மண்ணை அகற்றும் போது அதன் அடியிலிருந்து பளபளப்பான வேர்க்கடலையும் வெங்காயமும் வெளிப்படுகின்றன. பாருங்கள் ஐயா, இந்த வெங்காயங்களும் வேர்க்கடலைகளும் பூமிக்கடியில் வளர்ந்தன. உங்கள் நிபந்தனையின்படி பூமிக்கடியிலான அந்த பகுதி எங்களுடையது, அதனால் இந்த வேர்க்கடலையும் வெங்காயமும் கூட எங்களுடையதுதான். நீங்கள் உங்கள் வைக்கோலை எடுத்துக் கொள்ளலாம், அது உங்கள் விலங்குகளுக்கு பயன்படும். இது மோசடி. நீங்கள் வேண்டுமென்றே இப்படிப்பட்ட பயிரை வளர்த்தீர்கள். நாங்கள் ஏமாற்றவில்லை, நீங்கள்தான் ஏமாற்றினீர்கள் சேட்ஜி. ஒரு ஏழை விவசாயியின் கடின உழைப்பை திருடிவிடலாம் என்று நினைத்தீர்கள். லாப நஷ்டங்கள் மீது பந்தயம் கட்டினீர்கள். நாங்கள் உங்கள் நிபந்தனைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டோம். இப்போது சொல்லுங்கள், உங்கள் புல்லை நீங்கள் எடுத்துச் செல்கிறீர்களா, அல்லது நாங்கள் எங்கள் பயிரை சந்தைக்கு எடுத்துச் செல்லட்டுமா? அந்த தொழிலதிபர் அதிர்ச்சி அடைகிறார். அவர் அவமானப்பட்டதாக உணர்கிறார். அப்போதுதான் கிராமத் தலைவர் அங்கு வருகிறார். ஷேச்சி, பேராசை எப்போதுமே கசப்பான விளைவுகளையே தரும் என்பதை இன்று ஒரு மகள் நிரூபித்திருக்கிறாள். பல ஆண்டுகளாக இந்த ஏழை விவசாயிகளின் இரத்தத்தை உறிஞ்சிய நீங்கள், இன்று உங்கள் சொந்த நிலைமைகளே உங்கள் கழுத்தில் சுருக்கு கயிறாக மாறியுள்ளன. இன்னமும் உங்கள் போக்கை நீங்கள் திருத்திக் கொள்ளவில்லை என்றால் இந்த கிராமம் முழுவதும் உங்கள் மாளிகையை புறக்கணிக்கும். ஐயா, நிலைமை மோசமாகிக் கொண்டிருக்கிறது. மன்னிப்பு கேட்பது நல்லது. என்னை மன்னித்து விடு ராமு. கடின உழைப்புக்கு மாற்று இல்லை என்பதையும் புத்திசாலித்தனம் எப்போதும் பலனளிக்காது என்பதையும் நான் கற்றுக்கொண்டேன். சேத் தனது முந்தைய நிபந்தனைகள் அனைத்தையும் ரத்து செய்து அடமான பத்திரங்களை ராமுவிடமும் மற்ற கிராமவாசிகள் அனைவரிடமும் திருப்பிக் கொடுத்தார். ராமு, இன்றிலிருந்து அந்த தோட்டம் உன்னுடையது. மேலும் கிராமத்தில் உள்ள எந்த விவசாயியும் எந்த நிலத்துண்டிலும் வேலை செய்யலாம். விளைச்சலில் 2/3 பங்கு அவர்களுக்கே கிடைக்கும். நான் என் நிலத்திற்கு நியாயமான வாடகையை மட்டுமே வசூலிப்பேன். நான் எந்தவிதமான ஏமாற்று வேலையையும் செய்ய மாட்டேன். மிக்க நன்றி பாஸ். தந்தையே, இந்த வெற்றி எங்களுடையது மட்டுமல்ல, அது சத்தியத்தினாலும் ஞானத்தினாலும் கிடைத்தது. அறிவாற்றலாலும் சாமர்த்தியத்தாலும் மாபெரும் சோதனைகளையும் தீமையையும் கூட வெல்ல முடியும் என்பதை இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது. நேர்மையான கடின உழைப்பு ஒருபோதும் வீணாவதில்லை. ராம்பூர் என்ற கிராமத்தில் 3 சகோதரர்கள் வாழ்ந்து வந்தனர். மூத்தவனின் பெயர் விக்ரம், நடுவனின் பெயர் கோபால், இளையவனின் பெயர் ராமு. சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் தந்தை காலமானார். இப்போது அந்த 3 சகோதரர்களுக்கும் திருமணமாகியிருந்தது. இன்று அவர்கள் தங்கள் தந்தையின் சொத்துக்களை பிரித்துக் கொண்டிருந்தனர். பாருங்க அண்ணா, நான் தான் மூத்தவன், அதனால் நான் தான் பங்கிட்டுக் கொள்வேன். உங்களுக்கு இருவருக்கும் ஏதேனும் ஆட்சேபனை இருக்கிறதா? அண்ணா, நான் நடுப்பிள்ளை. நீங்கள் சொல்றதையெல்லாம் ஏத்துக்கொள்வேன். உங்கள் முடிவுகள் எதற்கும் நான் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேன். சகோதரர்களே, நீங்கள் இருவரும் எனக்கு பெரியவர்கள். உங்கள் முடிவுகளில் நான் எப்படி தலையிட முடியும்? நீங்கள் என்ன முடிவு செய்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன். என் தந்தையின் மரணத்திற்குப் பிறகு உங்கள் இருவரையும் நான் என் தந்தையைப் போலவே கருதி வருகிறேன். அப்படியென்றால் சரிதான். முதலில் வயல்களை பிரித்துக் கொள்வோம். பார் தம்பி, நம்மிடம் 2 வயல்களும் ஒரு புல்வெளியும் இருக்கின்றன. நாம் 3 சகோதரர்கள். அதனால் ஒரு கடிதம் என்னுடையது, மற்றொன்று நடுவில் இருக்கும் கோபாலுக்கானது. மீதமுள்ள புல்வெளி தம்பி ராமுவுக்கானது. ஆஹா சகோதரரே, அது ஒரு மிகச் சிறந்த முடிவு. உங்கள் முடிவில் எனக்கு எவ்வித ஆட்சேபனையும் இல்லை. நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லு ராமு, என்ன பிரச்சனை? இந்த முடிவை நீ ஏற்றுக்கொள்ளலையா? இல்லை இல்லை சகோதரா, உங்கள் முடிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. சரி, அப்படியானால் இப்போது நம் தந்தை நட்ட மாமரத்தை பார்க்கும் நேரம். வாருங்கள், மாமரத்திடம் செல்வோம்.
3 சகோதரர்களும் மாமரத்தின் அருகே வருகிறார்கள். பார் தம்பி, இந்த மாமரத்திற்கு 2 கிளைகள் உள்ளன. இந்த 2 கிளைகளில் ஒன்று எனக்கு சொந்தமானது, மற்றொன்று கோபாலுக்கு சொந்தமானது. கீழே உள்ள வேர்கள் ராமுவுக்கு சொந்தமானவை. மிக நன்று. நீங்க மிக நல்ல முடிவை எடுத்திருக்கீங்க சகோதரா. இந்த முடிவை நானும் ஏத்துக்கொள்கிறேன். நீங்கள் இருவரும் என் அண்ணன்கள். நீங்கள் எடுக்கும் எந்த முடிவும் எனக்கு ஏற்புடையது. இப்போது அந்த 3 சகோதரர்களும் வீட்டை நெருங்கி வருகிறார்கள். ஏனென்றால் அந்த வீடும் பிரிக்கப்பட வேண்டியிருந்தது. இப்போது இந்த வீட்டிற்கான நேரம். இதில் 4 அறைகளும் ஒரு மொட்டை மாடியும் உள்ளன. இந்த அறைகளில் 2 என்னுடையவை, 2 கோபாலுடையவை. மீதமுள்ள மொட்டை மாடி ராமுவினுடையது. பிழைப்புக்கு வேறு வழியில்லாத ராமு விக்ரமின் முடிவால் மிகுந்த துயருறுகிறான். இருப்பினும் அவன் தன் அண்ணனின் முடிவை ஏற்றுக்கொண்டு மௌனமாக இருக்கிறான். இவ்வாறு குடும்பப் பிரிவினை முழுமையடைகிறது. ஏய் தம்பி, வீடு, மரங்கள், பண்ணை ஆகியவற்றை பிடித்த பிறகு நீ ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துவிட்டாய். கோபால், எந்த முக்கியமான விஷயம்? தம்பி, அப்பா நம் மூவருக்கும் கொஞ்சம் பணம் விட்டு சென்றிருக்கிறார். அவரை நீ எப்படி மறக்க முடியும்? ஆமாம், எனக்கு நினைவிருக்கிறது. இருங்கள், நான் உடனே கொண்டு வருகிறேன். அண்ணன் விக்ரம் உள்ளிருந்து நாணயங்களை கொண்டு வந்து உள்ளே போடுகிறான். அதில் 2 வகையான நாணயங்கள் உள்ளன. சில பழைய நாணயங்கள், சில நவீன நாணயங்கள். பாருங்கள், 2 வகையான நாணயங்கள் உள்ளன. ஒன்று தற்போது புழக்கத்தில் இல்லாத மிக பழங்காலத்தைச் சேர்ந்தது. மற்றொன்று தற்காலத்தைச் சேர்ந்த சில நாணயங்கள். அவை இன்னும் புழக்கத்தில் உள்ளன. அப்படியானால் சகோதரரே, இப்போது இந்த நாணயங்களை எப்படி விநியோகிப்பீர்கள்? ஆக பார் தம்பி, நானும் கோபாலும் இங்கு இருக்கிற காசுகளை எல்லாம் சரிபாதியாக பிரித்துக் கொள்வோம். பழைய காசுகள் எல்லாம் ராமுவுக்கு சொந்தமாகிவிடும். இவ்வாறு 2 சகோதரர்களும் பணத்தையும் எடுத்துச் செல்கின்றனர். பார் ராமு, இங்கே 7-8 பழைய நாணயங்கள் தான் இருக்கின்றன. நீ விரும்பினால் அவற்றை எடுத்துக்கொள்ளலாம். சகோதரா, நீங்கள் இருவரும் எல்லா பணத்தையும் எடுத்துக்கொண்டீர்கள். இந்த 7 அல்லது 8 நாணயங்கள் தான் என் விதி என்றால் நான் அவற்றை ஏற்றுக்கொள்கிறேன். எல்லாம் பிரிக்கப்பட்ட பிறகு ராமு தன் 2 சகோதரர்களையும் வீட்டிற்குள் வருமாறு அழைக்கிறான். வா தம்பி, உள்ளே போகலாம். ஏய் ராமு, உனக்கு என்ன பைத்தியமா? நீ கேட்கலையா? பாகப்பிரிவினை முடிந்து விட்டது. இனி நாம் இந்த வீட்டில்தான் வசிப்போம். உன் பங்கு மாடியில் இருக்கிறது. உனக்கு மாடியில் ஒரு பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ விரும்பினால் போய் மாடியில் வசிக்கலாம். அண்ணா, என்ன பேசுகிறீர்கள்? நான் எங்கே போவேன்? எனக்கு இப்போதுதான் திருமணமானது. இந்த நிலையில் நான் எங்கே வசிப்பேன்? ஏய் ராமு, பிரிவினை நடந்து கொண்டிருந்த போதே இதை பற்றி யோசித்திருக்க வேண்டும். பறவைகள் பயிரை எல்லாம் தின்று தீர்த்த பிறகு இப்போது வருந்தி என்ன செய்துவிட்டாய்? ஒரு சார சகோதரர்களும் ராமுவையும் அவன் மனைவியையும் வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டார்கள். இப்போது ராமு குளக்கரையில் ஒரு சிறிய குடிசையை கட்டி அங்கே வாழத் தொடங்கினான். கடவுளே, எங்களுக்கு என்ன ஆகிக் கொண்டிருக்கிறது? இப்போது நான் வீட்டிலும் இல்லை, படித்துறையிலும் இல்லை. ஒரு நாளைக்கு 2 வேளை உணவை மறந்துவிடு. இப்போது ஒரு ரொட்டி கூட எங்கள் தலைவிதியில் இல்லை. இப்போது அழுது கொண்டே இரு. உன் மனம் மேய்ச்சலில் தொலைந்துவிட்டது. என் மனதை இழந்தது நான்தான். உன்னை மணந்ததால் என் தலைவிதி மோசமானது. என்னை அண்ணா என்று அழைத்து நீ எனக்கு அதிக மரியாதை கொடுத்தாய். நீ அதன் விளைவுகளை பார்த்து விட்டாய். இப்போது அதன் விளைவுகளை அனுபவி. கோரி, அவர்கள் என் அண்ணன்கள். இப்போது சொல், நான் எப்படி அவர்களை கேள்வி கேட்டிருக்க முடியும்? சரி, உன் அண்ணன்கள் தங்கள் தம்பியை பற்றி சிந்திக்கவே இல்லை. அவர்கள் எல்லாவற்றையும் தங்களுக்கு வைத்துக் கொண்டார்கள். உனக்கு பங்காக என்ன கொடுத்தார்கள்? ஒரு வயலுக்கு பதிலாக உனக்கு ஒரு பணிப்பெண்ணை கொடுத்தார்கள். ஒரு மரத்திற்கு பதிலாக உனக்கு வேர்களை கொடுத்தார்கள். ஒரு வீட்டிற்கு பதிலாக உனக்கு ஒரு கூரையை கொடுத்தார்கள். பணத்தின் பெயரால் ஆதாமின் காலத்து இந்த 7 அல்லது 8 நாணயங்களை கொடுத்தார்கள். கோரி, இதை நிறுத்து. இன்னும் எவ்வளவு காலம் என்னை சீண்டிக் கொண்டிருப்பாய்? அதை விட்டுவிடு. சரி, நான் அதை விட்டுட்டேன். இப்ப அடுத்து என்ன செய்வேன்னு சொல்லு. என்ன சாப்பிடுவ? ஏதாவது சொல்வியா? இப்போது நான் என்ன செய்வதென்று சொல்லுங்கள். என்னிடம் ஒன்றுமில்லை. நான் வேலை செய்வேன்,
இந்த பழைய நாணயங்களை தலைவரிடம் எடுத்துச் செல்கிறேன். ஒருவேளை அவற்றை வைத்து புதிய நாணயங்கள் வாங்கலாம். மிகுந்த நம்பிக்கையுடன் ராமு அந்த நாணயங்களுடன் தலைவனிடம் செல்கிறான். தலைவரே, என்னிடம் சில பழைய நாணயங்கள் உள்ளன. அவற்றை புதிய நாணயங்களாக மாற்றித் தர முடியுமா? ஏய் ராமு, இந்த காசுகள் பயனற்றவை. இவை இனி புழக்கத்தில் இல்லை. இந்த பழைய காசுகளுக்கு பதிலாக உனக்கு யார் புதிய காசுகளை தருவார்கள்? நீ மிகவும் அப்பாவியாக இருக்கிறாய். இப்போது நான் என்ன செய்வதென்று? ஐயோ கடவுளே, நான் அழிந்து விட்டேன். எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். இப்ப கேளு ராமு, உங்க 3 அண்ணன்களுக்குள்ள நடந்த பிளவை பத்தி நான் கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அந்த 2 அண்ணன்களும் உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உனக்கு ஒண்ணுமே கொடுக்கல. அது மட்டுமில்ல, அந்த கொடுமைக்கார அண்ணன்கள் உன்னை வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. இப்படிப்பட்ட அண்ணன்களை ஒரு பகைவனால் கூட கண்டுபிடிக்க முடியாது. இப்போது நான் என்ன செய்வதென்று? தலைவரே, என் விதியில் எதுவும் இருப்பதாகத் தெரியவில்லை. இதைவிட இறப்பதே மேல். ராமு, நீ துன்பப்படுவதை பார்க்க என்னால் தாங்க முடியவில்லை. நான் பொதுவாக இரக்கம் காட்டுவதில்லை. ஆனால் நீ சொன்னதை கேட்ட பிறகு உன் மீது எனக்கு இரக்கம் வந்துவிட்டது. ஒரு காரியம் செய். நாளை என் பண்ணையில் வேலைக்குச் செல். மற்ற வேலையாட்களை விட உனக்கு நான் அதிக சம்பளம் தருவேன். தலைவரே, மிக்க நன்றி. ராமு சோகமாக தன் குடிசைக்கு திரும்புகிறான். ராமுவின் மனைவி அவனுக்காக காத்திருக்கிறாள். ராமு தன் மனைவியிடம் வந்து எல்லாவற்றையும் சொல்லத் தொடங்குகிறான். இனி இந்த நாள் பார்க்க வேண்டியதாகிவிட்டது. இனி நாம் மற்றவர்களின் வயல்களில் வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஐயோ, என் தலைவிதி. பார்க்கௌரி, எனக்கு அதிகமாக அறிவுரை சொல்லாதே. எனக்கு வேலை இருக்கிறது. நான் நாளை வேலைக்குப் போக வேண்டும். நாட்கள் இப்படியே கழிந்தன. ராமுவும் கோரியும் முக்கியாவின் வயல்களில் வேலை செய்யத் தொடங்கினர். அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைத்தது. வயல்களில் பயிர்கள் வளரத் தொடங்கின. ஏய் தம்பி, இந்த முறை நம்ம பயிர் ரொம்ப நல்லா விளைஞ்சிருக்கு. ஆம் சகோதரரே, இந்த வருடம் அமோகமாக அறுவடை நடந்திருக்கிறது. இந்த வருடம் அதிக வருமானம் வரும். இப்போது வாருங்கள் சகோதரரே, நாம் வீட்டுக்குச் செல்லலாம். நாளை காலை மீண்டும் வருவோம். ஏய் கோரி, காலையிலிருந்து மதியமாகிவிட்டது. சாப்பிடும் நேரம். வா, ஏதாவது சாப்பிடலாம். சரி, நீ இன்றைக்கு என்ன சாப்பிடப் போகிறாய்? வீட்டில் மீதமிருந்ததும் மகிழ்ச்சியாக இருந்ததுமான எல்லாவற்றையும் கொண்டு வந்திருக்கிறேன். போய் சாப்பிடுங்கள். களைப்புடன் ஹரே ராமுவும் கோரியும் வயல் ஓரத்தில் அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினர். ஏய் கோரி, என்ன ஆச்சு? ஏன் சாப்பிடவில்லை? இல்லை இல்லை, ஒன்றுமில்லை. நான் சும்மா அது போலத்தான் யோசித்துக் கொண்டிருந்தேன். சரி, இப்போது சொல். ஏன் இவ்வளவு கராராக இருக்கிறாய்? காலை முதல் மாலை வரை நாம் எவ்வளவு உழைக்கிறோம் பாருங்கள். இது இன்னும் எவ்வளவு காலத்திற்கு தொடரும்? நமது முதுமை காலத்தில் நமக்கு துணையாக இருக்க ஒரு குழந்தையும் நமக்கு இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? ஆம் கௌரி, நீங்கள் சொல்வது சரிதான். ஆனால் இதெல்லாம் நம் கையில் இல்லை. எல்லாம் கடவுளின் கையில் இருக்கிறது. இதில் நாம் எதுவும் செய்ய முடியாது. எந்த பிறவிக்காக நான் இந்த தண்டனையை அனுபவிக்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. கடவுள் தன் முகத்தை என்னிடமிருந்து திருப்பிக் கொண்டார். நான் வீடற்று அலைகிறேன். என் விதியில் எனக்கு எதுவும் இல்லை. பிள்ளைகளோ நிலமோ சொத்தோ இல்லை. ஆமாம் கோரி, இப்போது நானும் கடவுள் மீது நம்பிக்கையை இழக்கத் தொடங்கிவிட்டேன். ராமுவும் கோரியும் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு பறவை வந்து அங்கே அமர்ந்தது. ஏய் பாரு, இது ஒரு பறவை நம்ம பக்கத்துல வந்து உட்கார்ந்திருக்கு. அது பசியா இருக்கு போல் இருக்கு. நாம அதுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணும். கோரி, நீ அதுக்கு ஏதாவது குடு. ஒருவேளை அது பசினாலதான் இங்க வந்திருக்கலாம். அந்த சிறுமி பறவைக்கு சிறிது அரிசி கொடுத்தாள். அந்த பறவையும் சிறிது நேரம் அவளையே பார்த்து கொண்டிருந்தது. பிறகு அந்த பறவை சோற்றை உண்டுவிட்டு பறந்து செல்கிறது. கேளு, உன் மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு என்னோட வா. ஆனால் மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு எங்கே போவதை பற்றி பேசுகிறீர்கள்? இனி கேள்விகளும் பதில்களும் வேண்டாம். என்னுடன் வாருங்கள். இன்று எனக்கு சில முக்கியமான வேலைகள் இருக்கின்றன. அதுவும் இந்த இரவு நேரத்தில் ஏதேனும் முக்கியமான வேலை இருக்கிறதா? ஆம், நீங்கள் முன்பே செஞ்சிருக்க வேண்டிய வேலையை இன்றைக்கு நாம் செய்யப் போகிறோம்.
கோரியின் வேண்டுகோளுக்கு இணங்க ராமு ஒரு மண்வெட்டியை எடுக்க கணவன் மனைவி இருவரும் பாகப் பிரிவினையின் போது தங்களுக்கு கிடைத்த வயலின் எல்லைக்கு வருகிறார்கள். கோரி, இது பிரிவினையின் போது நமக்கு கிடைத்த நமது புல்வெளி. பயிர்கள் விளையும், தண்ணீர் நிரம்பியிருக்கும் இந்த இடம் என் 2 அண்ணன்களின் பண்ணை. நாம் இப்போது நின்று கொண்டிருக்கும் இந்த இடம்தான் நமது புல்வெளி. அதனால்தான் உன்னை இங்கே கொண்டு வந்தேன். முட்டாளே, இப்போது கேள். இந்த வேலைக்காரியை இப்போதே உடைத்து விடு. என்ன சொல்கிறீர்கள்? இது என் 2 சகோதரர்களின் பயிர் முழுவதையும் பாழாக்கிவிடும். பாத்தி இல்லாமல் எப்படி விவசாயம் செய்ய முடியும்? இது உங்கள் சகோதரர்களின் பிரச்சினை, உங்களுடையதல்ல. எங்கள் பணிப்பெண் நாங்கள் சொல்வதையெல்லாம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இல்லை. ஆஹா கோரி, நீ இவ்வளவு புத்திசாலி என்று எனக்கு தெரியாது. இப்போது புரிகிறது. இவ்வாறு ராமு வயலின் வரப்புகள் அனைத்தையும் உடைத்ததால் வயல்களிலிருந்து தண்ணீர் வடிந்து சென்று பயிர்கள் அனைத்தும் அழிந்தன. மறுநாள் காலையில் 2 சகோதரர்களும் பண்ணையை அடைந்தபோது, ஐயோ கடவுளே, என்ன ஆகிவிட்டது? எங்கள் பயிர் முழுவதும் நாசமாகிவிட்டது. எங்களுக்கு அவ்வளவு நல்ல விளைச்சல் இருந்தது. இந்த வருடம் தங்க நகைகள் வாங்கலாம் என்று நினைத்திருந்தேன். ஆனால் அந்த கனவு கனவாகவே நின்றுவிட்டது. ஏய் கோபால், நம்ம 2 பேருமே பாழாகிவிட்டோம். நமக்கு அவ்வளவு நல்ல விளைச்சல் இருந்தது. இப்போது தண்ணீர் இல்லாமல் எல்லாம் காய்ந்து விட்டது. இனி பயிர் எப்படி வளரும்? ஏய் தம்பி, பார், யாரோ வயலின் கரையை உடைத்து விட்டார்கள். கரையே இல்லாத போது வயலில் தண்ணீர் எங்கே தேங்கும்? நாம் எப்படி பாசனம் செய்வது? இந்த வேலையை ராமுதான் செய்திருக்க வேண்டும். அவன் மிகவும் புத்திசாலியாக இருந்திருக்க வேண்டும். விக்ரமும் கோபாலும் அழுது கொண்டே வீட்டிற்கு வருகிறார்கள். வீட்டிற்கு சென்ற பிறகு தங்கள் மனைவிகளிடம் எல்லாவற்றையும் சொல்லத் தொடங்குகிறார்கள். ஏய், என்ன ஆச்சு? நான் சொல்றத கேளு. பயிர் நாசமானாலும் பரவாயில்லை, நம்ம கிட்ட இன்னும் மாமரம் இருக்கு. ஆம் ஆம், நீங்கள் சொல்வது முற்றிலும் சரிதான். ஆனால் மாம்பழங்கள் பழுப்பதற்கு இன்னும் குறைந்தது 12 முதல் 15 நாட்கள் ஆகும். ஆமாம் அண்ணா, மாம்பழங்கள் பழுத்ததும் அவற்றை சந்தைக்கு கொண்டு சென்று நல்ல காசு சம்பாதிக்கலாம். ஆம் கோபால், நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி. இப்போது இதுதான் எஞ்சியிருக்கும் ஒரே வழி. இல்லையென்றால் நாம் அனைவரும் பட்டினியால் இறந்து விடுவோம். ஆஹா, நீங்கள் அருமையாகச் செய்தீர்கள். விதைத்ததை அறுப்பீர்கள். இது அவர்களின் செயல்களின் விளைவு. இன்றிரவு நமக்கு இன்னும் ஒரு வேலை இருக்கிறது. ஏய் கோரி, இந்த முறை என்ன செய்யப் போகிறாய்? ஏய் முட்டாளே, நீ பார்த்துக்கொண்டே இரு. மாலையில தான் சொல்றேன். மாலை நெருங்கும்போது ராமுவும் கௌரியும் ஒரு கோடரியை எடுத்துக்கொண்டு பிரிவினையின் போது தங்களுக்கு சொந்தமாகிய மாமரத்தின் அடியில் கையை நீட்டுகிறார்கள். கேளுங்க, இது அதே மாமரம் தானா? ஆம் கோரி, இது பிரிக்கப்பட்ட மாமரம். ஒரு கிளையில் அண்ணனுக்கும் மற்றொரு கிளையில் மஞ்சாலா அண்ணனுக்கும் உரிமை உண்டு. அப்படின்றால் நமது பங்கு என்ன? ஏய் கோரி, நமது பங்கு என்பது வெறும் வேர் மட்டுமே, வேறொன்றுமில்லை என்று நான் முன்பே உன்னிடம் சொல்லியிருக்கிறேன். அப்படின்னா சரிதான். இந்த மரத்தின் வேர் எங்களுடையது. அதனால்தான் எங்க விருப்பப்படி இந்த வேரில் முட்களை வைத்துள்ளோம். கணவனும் மனைவியும் சேர்ந்து அந்த மாமரத்தை வெட்டினார்கள். மாமரம் தரையில் விழுகிறது. மேலும் ஒரு பெரிய சத்தம் கேட்கிறது. விக்ரமும் கோபாலும் மரத்தின் அருகே வந்து ராமுவையும் கோரியையும் பிடிக்கிறார்கள். அப்படியானால் ராமு, நீதான் எங்களை பழி வாங்குகிறாய். இன்று நீ சிக்கலில் மாட்டிக்கொள்வாய். இதற்காக நீ கண்டிப்பாக தண்டிக்கப்படுவாய். இது எங்கள் பங்கு. இதை நாங்க வைத்து கொண்டாலோ அல்லது எடுத்துக்கொண்டாலோ உங்களுக்கு என்ன கவலை? ஏய் பொறு தம்பி, நாம் இவங்கள் இருவரையும் அரசனிடம் கொண்டு போய் பிரம்படி கொடுப்போம். ஆம் கோபால், நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி. 2 சகோதரர்களும் ராமுவையும் கோரியையும் இரவு முழுவதும் அறைக்குள் பூட்டி வைக்கிறார்கள். காலை விடிந்தவுடனே அவன் அவர்கள் இருவரையும் அரசனிடம் அழைத்துச் சென்று அங்கே நிற்க வைக்கிறான். மகாராஜ், இந்த இருவரும் எங்களுக்கு பெரும் தீங்கு செய்தார்கள். எங்கள் பண்ணையை அழித்ததோடு எங்கள் மாமரத்தையும் வெட்டிவிட்டார்கள். எனக்கு நீதி வேண்டும் மகாராஜ். ஆம், நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொன்னாலும் உண்மையைச் சொல்லுங்கள். பொய் சொன்னால் உங்களை கடுமையாக தண்டிப்பேன். தன் 2 அண்ணன்கள் தன்னை ஏமாற்றி வயல்வெளிகளின் புல்வெளி பகுதியையும் மாமரத்தின் வேரையும் மட்டுமே தனக்கு கொடுத்த உண்மையை ராமு அரசனிடம் சொல்லத் தொடங்கினான். அனைத்தையும் கவனமாக கேட்டறிந்த மன்னர் முழு உண்மையையும் அறிந்து கொண்டு ராமுவையும் கௌரியையும் மரியாதையுடன் விடுவித்து
தன் இரு சகோதரர்களையும் அங்கேயே சிறையில் அடைத்தார்.